அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் நடைபெற இருக்கு. இந்த சந்திர கிரகணத்தால் தனுசு ராசினருக்கு ஏற்பட போகும் மாற்றங்கள், கிடைக்க போகும் பலன்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026 மார்ச் மாதம் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் நடைபெறுது. ஜோதிட சாஸ்திரத்தின்படி சூரியன், சந்திரன் இரண்டையும் ராஜ கிரகங்கள்னோ ஒளி கிரகங்கள்னோ அழைக்கப்படுது. இந்த ஒளி கிரகங்களுக்கு ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய கிரகஸ்தம் தான் கிரகணம். கேது பகவானால் சந்திரனுக்கு ஏற்படக்கூடிய கிரகணம் தான் சந்திர கிரகணம். மார்ச் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று பிற்பகல் 3:20 மணிக்கு கிரகணம் ஆரம்பித்து இரவு 7 மணிக்கு 53 நிமிடம் வரை கிரகணம் நடைபெற இருக்கு. இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் பல மாற்றத்தை இந்த கிரகணம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. பூரம் நட்சத்திரத்தில் சந்திர கிரகணம் நடைபெற இருக்கு. சிம்ம ராசி கடகலக்கணத்தில் கிரகணம் நடைபெறுது. அதனால் பரணி, பூரம், பூராடம், மகம், உத்திரம் ஆகிய 5 நட்சத்திரக்காரர்களுக்கு கிரகணம் பிடிக்கிறதால கிரகண சாந்தி செஞ்சுக்கிறது நல்லது. சந்திர கிரகணத்தன்று தனுசு ராசினருக்கும் கிடைக்க போகும் பலன்களை குறித்து பார்த்தோம் அப்படின்னா, சந்திர கிரகணத்தில் ஏற்படக்கூடிய நட்சத்திரத்தில் ஒன்று தனுசு ராசினரின் பூராட நட்சத்திரம். தனுசு ராசியில் மூலம், பூராடம், உத்திராடம் என்று 3 நட்சத்திரங்கள் இருக்குது. நிறைய தர்ம காரியங்களை எப்போவுமே நீங்கள் செய்கிறது நல்லதுங்க. பழைய கர்மாக்களை கழிப்பதற்கே நீங்கள் தனுசு ராசியில் பிறந்திருக்கீங்க. இந்த கர்மாக்களினால் வாழ்க்கை, வேலை, மனம் என நிறைய கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சுட்ருப்பீங்க. இந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபட நிறைய தர்ம காரியங்களை செய்கிறது நல்லது. மேலும் சந்திர கிரகணத்தின்படி ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய், ராகு, சூரியன், புதன் ஆகிய 4 கிரகங்கள் இருக்குது. சதுர்த்தம கேந்திரத்தில் சுக்கிரனும் சனியும் இணைஞ்சிருக்காங்க. 7ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் ராசியை பார்க்குறாரு. பாக்கியஸ்தானத்தில் சந்திரனும் கேதுவும் அமர்ந்திருக்காங்க. தொழில் வியாபாரம் செய்கிறவங்க புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீங்க. மாணவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடியதாக இருக்குங்க. 3ஆம் இடத்துல இருக்கும் புதன், சூரியன் சேர்க்கை அரசாங்க ஒப்பந்தங்களை பெற்றுத்தரும். உங்களுக்கு திருமண விஷயங்கள்லாம் கைக்கூடி வரும். மாணவர்கள் ஆன்லைனில் கோர்ஸ் எடுத்து படித்து முன்னேறும் யோகம் உண்டாகி இருக்கு. கிரகணத்துக்கு பிறகு மாணவர்களுக்கு பெரிய வளர்ச்சி ஏற்பட போகுது. இந்த ஆண்டு முழுவதுமே நிறைய பயணங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைய போகுதுங்க. 4ஆம் இடத்துல சுக்கிரன், சனி அமர்ந்து இருக்கிறதால வீட்டில் புதிதாக எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகி இருக்கு. 7ஆம் இடத்துல இருக்கும் குரு பகவான் உங்களை பார்க்குறதால நிதி சார்ந்த விஷயங்களில் பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகுது. சுப காரியங்கள்லாம் உங்கள் வீட்டில் நடக்குங்க. திருமண வரங்கள்லாம் கைக்கூடி வரும். வெளிநாடுகளில் வசிக்கிறவங்க சட்ட ரீதியான பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளாமல் பார்த்துக்கொள்வது நல்லதுங்க. மேலும் அப்பாவுடைய உடல் நலனில் அதிக அக்கறை எடுத்துக்கோங்க, நல்லது. பூர்வீக தொடர்பான பிரச்சனைகள்லாம் வரலாம், அதனால் கவனமாக இருங்க. ஆவணங்களை படித்து பார்த்துக்கிட்டு அப்புறமா கையெழுத்து போடுறது தான் நல்லதுங்க. நிறைந்த வெற்றிகள்லாம் உங்களுக்கு காத்திருக்குங்க. நல்ல காலகட்டமாக அமைய போகுது. இந்த சந்திர கிரகண காலத்தில் ஆஞ்சநேயர் மந்திரத்தை சொல்லி வருவது சகலவித நன்மைகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். தனுசு ராசி கொண்டவர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் சவால்கள் நிறைய எழலாங்க. குறிப்பாக பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவர்கள் தங்கள் தேர்வுகளில் சிறப்பாக செயல்பட முடியாதுங்கிறத தவிர்க்கலாம். திருமணம் முடித்தவர்கள் தங்கள் அண்டை வீட்டாருடன் வாக்குவாதங்களில் ஈடுபடலாம். உடன் பிறந்தவர்களுடன் காணப்பட்ட மனஸ்தாபங்கள்லாம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் குறித்து கவலைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். மேலும் பரிகாரமாக நீங்கள் நெத்தியில் மஞ்சள் அல்லது குங்கும திலகத்தை இடுவது நல்லது. மேலும் தனுசு ராசிக்காரர்கள் யாருக்கு அறிவுரை கூறினாலும் அது அவங்களுக்கு பலனளிக்கும். ஆன்மீகத்தில் சிறப்பு ஆர்வம் இருக்கும் உங்களுக்கு. பயணத்தின் போது பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாங்க, கவனமாக இருங்க. ஆன்மீகத்தின் மீது அதிக நாட்டம் இருக்கும் உங்களுக்கு. மற்றவர்களின் பேச்சை கேட்டு எந்த முடிவுமே எடுக்கக்கூடாதுங்க, எடுக்கவும் வேண்டாம். மேலும் இந்த சந்திர கிரகண நேரமானது தனுசு ராசிக்காரர்களுக்கு நிதி ரீதியான பல நன்மைகள் கிடைக்க போகுது. அலுவலகத்தில் மூத்த அதிகாரிகளுடனான உங்கள் உறவுகள் கணிசமாக மேம்பட போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது. உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைஞ்சிருக்குங்க. மேலும் உங்கள் குடும்பத்துடன் தரமான நேரத்தை நீங்கள் செலவிடலாம். கல்வித்துறையில் மாணவர்கள் சிறந்த பலன்களை எதிர்பார்க்கலாங்க. குழந்தைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் இப்போ முடிவுக்கு வருங்க மற்றும் அவர்களின் விருப்பங்கள் நிறைவேறும். வணிகர்கள் தங்கள் வியாபாரத்தில் நிறைய வெற்றிகளை பெறலாம். மேலும் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க. தனுசு ராசிக்கு 6-11ஆம் அதிபதியான சுக்கிரன் ராசிக்கு 4ல் உச்சம் பெறாரு. சொத்துக்களை விற்று கடனடைக்கும் முயற்சிகள் உங்களுக்கு சித்திக்குங்க. பண நெருக்கடிகள்லாம் அகலும். பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உண்டாகும்.
தொழிலில் முன்னேற்றமும் லாபமும் பெருகுங்க. நல்ல புதிய வாய்ப்புகளும் தேடி வரும். பணம் கொடுக்கல் வாங்கல்ல நிலவிய நெருக்கடிகள்லாம் விலகும். கடன்கள் படிப்படியாக குறைய வாய்ப்பு இருக்குது. குடும்ப தேவைகள்லாம் நிறைவேறுங்க. தாய் தந்தையே தெய்வம்னு உணர்வு உங்களுக்கு மேலோங்க தொடங்கும். தலைமறைவாக வாழ்ந்தவர்கள் வீடு திரும்புவாங்க. அண்டை அயலாருடன் ஏற்பட்ட பிணக்குகள்லாம் சீராகுங்க. அதிர்ஷ்டம், லாட்டரி, போட்டி பந்தயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்பு இருக்குது. எதிர்மறை விவாதங்களை நீங்கள் தவிர்க்கிறதும் விடாமுயற்சியை வைராக்கியத்துடன் செயல்படணுங்க. நீங்கள் சில திட்டங்களை செயல்படுத்த போராடினாலும் முடிவில் உங்களுக்கு வெற்றி வகை சூடுவீங்க. சந்திர கிரகணம் முடிந்த பிறகு சிவ வழிபாடு செய்யுங்க, நல்லது நடக்கும். மேலும் சந்திர கிரகணத்தை தொடர்ந்து நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த நல்ல செய்தி வந்து சேரப்போதுங்க. பேச்சினால வீண் மனஸ்தாபங்கள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருங்க. அதனால் பேசும்போது ரொம்பவே கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். செலவுகள் அதிகரித்தாலும் கூட அதுக்கேற்ப பணவரவு இருக்கிறதால சமாளிச்சிருவீங்க. நீங்கள் திருமண முயற்சிகள்லாம் சாதகமாக முடியுங்க. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிணக்குகள்லாம் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்களால் அனுகூலம் உண்டாகும். அலுவலகத்தில் சுமூகமான சூழ்நிலையே காணப்படுங்க. புதிய வேலைக்கு விண்ணப்பிச்சிருக்கிறவங்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிதாக வியாபாரம் தொடங்க நினைக்கிறவங்க அதற்கான முயற்சிகளை தொடங்கலாம், அனுகூலமாக முடியும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகள்லாம் கூடுவதால் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் நீங்கள் சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் சலுகைகள் எதுவுமே எதிர்பார்க்க முடியாதுங்க. மேலும் நிதி விஷயங்களுக்கு சாதகமான நேரமாக இது இருக்குங்க. மேலும் உங்கள் செல்வத்தை அதிகரிக்க நீங்கள் பல வாய்ப்புகளை பெறுவீங்க. இந்த வாரம் செய்யப்படும் முதலீடுகள் எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் மற்றவர்களிடமிருந்து ஆலோசனைகளை பெற்று உங்கள் உடல்நல விஷயங்களில் எவ்வளவு அதிகமாக பயன்படுத்துகிறீங்களோ அவ்வளவு சிறப்பாக நீங்கள் உணர்வீங்க. வேலையில் கூட்டாக செயல்படும் வேலை உங்களுக்கு நல்ல சூழ்நிலைகளை உருவாக்குதுங்க மற்றும் வெற்றிக்கும் வழிவகுக்கும். மேலும் நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள்லாம் உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக இருக்குது. மேலும் உங்களுக்கு வெற்றி ஸ்தானம் வலுவால தன்னம்பிக்கையும் துணிச்சலும் பல மடங்கு உயருங்க. இளைய சகோதரர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பயணங்களால் அனுகூலமான செய்திகள்லாம் வந்து சேருங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். உறவினர்கள் உங்கள் ஆலோசனைகளை நாடுவாங்க. அரசியல் சமூக அளவில் இருப்பவங்க பேச்சாற்றலால் பலரையும் கவருவாங்க. மேலிடத்துலேருந்து சுப செய்திகள்லாம் உங்களுக்கு வந்து சேருங்க. தொழில் ரீதியாக புதிய கிளைகளை நீங்கள் தொடங்க உகந்த காலம் இது. விற்பனை பிரதிநிதிகள்லாம் மற்றும் எழுத்தாளர்களுக்கு பொற்காலமாக இது அமைய போதுங்க. வருமானம் நல்லபடியாக உயரும். தேவையில்லாத செலவுகள்லாம் கட்டுக்குள்ளே இருக்குங்க. காது தொண்டை சார்ந்த உபாதைகள்லாம் உங்களுக்கு வரலாம். நந்திக்கு மாலை நேரங்களில் முல்லை மலர் சாத்தி வழிபடுங்க. சித்தர் ஜீவசமாதி தரிசனம் மன தெளிவை உங்களுக்கு தருங்க. வயதானவர்களுக்கு வஸ்திரதானம் செய்கிறது நல்ல பலனை தருங்க, நலத்தை தரும் உங்களுக்கு. மேலும் முருகன் வழிபாடு மேற்கொள்ளுங்க, நன்மை வந்து சேரும். மேலும் உங்களுக்கு எதிர்ப்புகள்லாம் நீங்க போதுங்க. சூரியன் சஞ்சாரத்தால் பகைகள்லாம் விலகும். அடுத்தவங்களால் இருந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சரியாகக்கூடிய நேரம் வந்துடுச்சு. பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்குங்க. எல்லா வசதிகளும் கிடைக்க போகுது. தர்ம சிந்தனைகள்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும். நண்பர்கள் மூலமாக உதவிகள்லாம் கிடைக்க பெறுவீங்க. தொழில் வியாபாரம் சிறப்படையுங்க. புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்க பெறுவீங்க. வியாபார வளர்ச்சிக்கு இருந்த தடைகள்லாம் நீங்கி போகுங்க. பழைய பாக்கிகள்லாம் வசூலாகும். அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள்லாம் சாதகமாக முடியும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு உண்டாகுங்க. நீண்ட தூர பயணங்களால் உங்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகலாம். சக பணியாளர்கள் மூலமாக உதவிகளும் உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்தில் உற்சாகம் இருக்குங்க. மற்றவங்க உங்களை அனுசரித்து போவாங்க. பேச்சின் இனிமையும் சாதுரியத்தாலையும் எளிதில் உங்களுடைய காரியங்கள்லாம் கைகூடி வருங்க. பெண்களுக்கு எதிர்காலத்துக்கு உதவக்கூடிய விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும். மேலும் கலைத்துறையினருக்கு வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. காரிய தாமதம் ஏற்பட்டாலும் கூட சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகள்லாம் பகை பாராட்டியவர்கள் பகையை மறந்து நட்பு கரை நீட்டுவாங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இப்போ குறைய போகுதுங்க. மன உறுதி அதிகரிக்க போகுது. மாணவர்களுக்கு கல்வியில் உயர்வு உண்டாகுங்க. மனசில் இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கி தைரியம் ஏற்படும். போட்டிகளில் பங்கு பெற ஆர்வம் உண்டாகுங்க. மேலும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கமிஷன், ஏஜென்சி, கான்ட்ராக்ட் போன்ற துறைகளில் எதிர்பார்க்கும் லாபத்தை அடைய முடியாது. கொடுக்கல் வாங்கல்லையும் கொடுத்த வாக்குறுதிகளையும் காப்பாற்ற முடியாமல் உங்களுக்கு போகலாம். கடன் தொகைகளை வசூலிக்கிறதுல தடைகள் உண்டாகுங்க. வம்பு வழக்குகள்லாம் சாதகமாக இருக்கும் உங்களுக்கு. எதுலேயுமே சிந்திச்சு செயல்படுங்க, அதுதான் நல்லது. மேலும் உங்களுடைய நம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க. பெரிய மனிதர்கள் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது. இழுபறியாக இருந்த வேலைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது. வியாபாரம், தொழில் முன்னேற்றம் அடையுங்க. எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். மேலும் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் வியாபாரம் செய்கிறவங்க பெரிய முதலீடுகளில் ஈடுபடுத்தி செய்ய நினைக்கும் காரியங்கள்லாம் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுறது நல்லது.
கையில் இருக்கும் ஆர்டர்களை கூட முடிச்சு கொடுக்கறதுல சிக்கல் ஏற்படுங்க. அரசு வழிகளில் எதிர்பார்க்கும் உதவிகள்லாம் உங்களுக்கு தடைகளுக்கு பின்னாடி தான் கிடைக்கும். இடம் வீடு வாங்கும் முயற்சிகள் வெற்றியில் முடிய வாய்ப்பு இருக்குது. கவனமாக செய்யுங்க. கையில் பணம் புரளும். எதுலேயுமே எச்சரிக்கையாக நீங்கள் செயல்படுறது நல்லதுங்க. குடும்பத்தில் நிம்மதி உண்டாக பழைய கடன்களை நீங்கள் அடைக்க முயற்சி பண்ணுவீங்க. வியாபாரத்தில் உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக வாய்ப்பு இருக்குங்க. மேலும் உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதக்காரர்களுக்கு கூட்டாளிகளின் ஆதரவுகள்லாம் மகிழ்ச்சி அளிக்குங்க. தேவையில்லாத பயணங்களை நீங்கள் தவிர்த்தாவே அலைச்சல் டென்ஷனை குறைச்சிட்டு இருக்க முடியும். உத்தியோகஸ்தர்கள் தங்கள் உழைப்பிற்கான முழு பலனை அடைய முடியும். அதிகாரிகளின் ஆதரவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்குங்க. மேலும் நீண்ட நாள் கனவெல்லாம் உங்களுக்கு நனவாக போகுதுங்க. அரசியல்வாதிகள்லாம் செல்வாக்கு உயரும். சிலருக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும். வரவேண்டிய பணமெல்லாம் வந்து சேருங்க. வியாபாரம் தொழில் லாபம் அடையும். பரிகாரமாக நீங்கள் சித்தர்களை வியாழக்கிழமைகளில் வணங்கி வழிபட காரிய வெற்றி உண்டாகுங்க. மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபடுங்க. குடும்பத்தில் அமைதி உண்டாகும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.